Assalamu alaikum and hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எந்த ரெசிபி பார்க்க போறோம்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சூப்பரா நல்ல டக்கரான எக் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பிஃபோர் என்னோட சேனலுக்கு நீங்க Subscribe பண்ணலைனா ப்ளீஸ் Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனா இன்ஸ்டன்ட் அப்டேட் கிடைக்கும். எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு இன்னைக்கு நான் 4 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இந்த மெஷர்மென்ட்ல வந்து ஒரு 4 பேர் சாப்பிடலாம். இத நல்லா வாட்டர் ஊத்தி நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வெச்சுக்கோங்க. இப்போ அரிசி பாயில் பண்றதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்துல 3/4 பங்கு அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வெச்சிருக்க அரிசியை இதல சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விடுறதுனால அரிசி வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் ஆட் பண்றோம். இப்போ இத நல்லா mix பண்ணிட்டு ரைஸ் ஒரு 90% க்கு குக் ஆற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் நல்லா குக் ஆயிருச்சு. இத வடிச்சு ஒரு பெரிய பாத்திரத்துல ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்யிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய கடாய் வெச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 டீஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இன்னைக்கு நான் 6 முட்டை உடைச்சு எடுத்துர்க்கேன். அத வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி வெச்சுக்கலாம். முட்டை ஊத்துனதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வெச்சிருங்க. ஏனா எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு எக் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்போ எக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இத நல்லா சேர்த்து ரொம்ப பொடி மாஸ் மாதிரி பண்ணாம கொஞ்சம் பிக் பீசஸா வர மாதிரி லைட்டா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி பீசஸா தான் இருக்கணும். இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இந்த டிஷ்க்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா தான் நல்லா இருக்கும். 5 பெரிய சைஸ் பூண்டை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணி இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் கேரட்டை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நூறு கிராம் பீன்ஸை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்க்கு ஹை ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன கப் அளவுல நான் கேப்சிகம் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் பீன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்றோமோ அதுல பாதி அளவுக்கு நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கிட்டா போதும். இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. இத நல்லா இப்போ mix பண்ணி விட்டுக்கலாம். mix பண்ணும்போது கேர்ஃபுல்லா mix பண்ணுங்க. ஏனா ரைஸ் வந்து பிரேக் ஆயிரும். எனக்கு சில்வர் கரண்டில நான் கிளறும்போது எனக்கு ரைஸ் பிரேக் ஆயிரும். அதனால நான் வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணி தான் mix பண்ணி விட போறேன். இப்போ இத நல்லா mix பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணி இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இத நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தலை கூட தூவிக்கலாம். பட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடையில் நம்ம வாங்கும்போது அஜினோமோட்டோ அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலே செய்கிறனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பரான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.